செங்கல்பட்டில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், இந்த சம்பவம் எப்படி நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க வினோத். வணக்கம் திவ்யா. தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் சாலை கடக்க முயன்ற குழந்தை நல மருத்துவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு நகர பகுதியில் ராட்டின கிணறு பகுதியில் இருந்து கல்பாக்கம் பகுதியில் இருந்து செங்கல்பட்டு பேருந்து நிலையம் வந்து கொண்டிருந்த போது செங்கல்பட்டு பகுதியில் இருந்து ராட்டின கிணறு வழியாக சாலவாக்கம் நோக்கி சென்ற பேருந்தும் இரண்டும் மோதிக்கொண்டது. இதில் விபத்துக்கு உள்ளானது. பேருந்து மோதிக்கொண்ட விபத்தில் சாலையை கடக்க முயன்ற அரசு மருத்துவக் கல்லூரி குழந்தைகள் நல மருத்துவரும் பேராசிரியருமான குரும்பேட்டை சேர்ந்த மணிக்குமார், பிரவீன்குமார் ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில்தான் தலைப்பகுதியில் படுகாயமடைந்த மருத்துவர் மணிக்குமார் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு பல்வேறு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மேலும் மற்றொரு மருத்துவரான பிரவீன்குமார் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து செங்கல்பட்டு நகர போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த விபத்தினால் செங்கல்பட்டு பகுதி முழுவதுமே கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் சாலை கடக்க முயன்ற குழந்தைகள் நல மருத்துவரும் பேராசிரியருமான மணிக்குமார் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் இந்த விபத்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.